என்னண்ணா? ஒண்ணும் இல்லை, இங்க வாங்க. தம்பி, எனக்கு ஒரு சின்னதா உதவி பண்ணணுமே. என்ன உதவினா? இந்த இருக்குல்ல இந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு ஜோசியர் இருப்பாரு. அவரை கொஞ்சம் வெளியே வர சொல்லணும். அண்ணா, ஜோசியரை பாக்குறதா நீங்க போய் பாருங்க. என்ன போக சொல்றீங்க? ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறியேப்பா. அந்த விவரம்லாம் உனக்கு எதுக்கு? வீட்டுக்குள்ள போய் ஜோசியக்காரர் இருக்காரான்றத மட்டும் பாரு. அவர் இருந்தாருன்னா உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, வெளியே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. அப்படி அவர் வர முடியாதுன்னு சொன்னாருன்னா வெளியே இருந்து அவர் போன் பண்ணுவாரு. அந்த போனை அதை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்துரு. இந்த உதவியை மட்டும் நீ எனக்காக பண்ணியன்னா நான் உனக்கு 200 ரூபாய் பணம் தரப்பா. அவ்வளவுதானே? நான் இப்ப போய் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க மீனாட்சி அம்மா, அவ கண்டிப்பா வந்துருவா. அம்மா, இங்க ஜோசியர் வீடு எது? அந்த எடுப்பட்ட பய வீடெல்லாம் இங்க இல்ல. போ. இங்க இல்லன்னா வேற எங்கமா இருப்பாரு? அவன் ஒரு எச்சக்கால பய, எங்கேயாவது ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இல்லன்னு சொன்னா போக வேண்டியது தானே. நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? போயா, அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். வந்துட்டானுங்க ஜோசியரு கீசியரு. ஜோசியர் எங்க? போன் பண்ண சொன்னாரா? அந்த ஆள் அங்க இல்லையாமேனா? அட இல்லையா? நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேனா. அங்க உட்கார்ந்து இந்த பொம்பளைங்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். அந்த ஆளை பத்தி கேட்டாலே காரி துப்ப வராங்கண்ணா. எங்க போயிருக்காரனாவது விசாரிச்சியா? விசாரிச்சனா அந்த ஆளு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாராண்ணா. அண்ணா, அந்த 200 ரூபா. ஏய், ஜோசியரே இல்ல, பட. அவனே பிச்சை எடுத்துட்டு இருப்பான்னு அவங்க சொன்னாங்க. அவனை தேடி வந்த நீ எப்படி இருப்ப? இருந்த ஒரே சோர்ஸ் அவன் மட்டும்தான். அவனும் காலி பண்ணிட்டு போயிட்டானா? என்ன பண்றது? நைட்ல இருந்து ஏமா அழுதுட்டே இருக்க? உள்ள வாமா, உள்ள வா, வாமா. சாதம் விட்டுட்டாங்களே. ஐயோ, காலங்காத்தால காலை கடன்களை முடிக்க விடாம இப்படி கட்டி போட்டு கழுத்த அறுக்கிறாங்களே. முடியலையே. எவனாவது வருவான்னு பார்த்தா ஒரு வயலையும் காணுமே. தம்பி தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, என் கட்டை அவுத்து கொடுங்க, நான் வெளியே போகணும். என்னது வெளியே போகணுமா? கட்டு கட்டண மாட்டேன், வெளியே போகணும் சொல்றியா? நான் சொன்னது அந்த வெளியே இல்லப்பா, நான் சொன்னது இந்த வெளியே. எதா இருந்தாலும் அண்ணா வரட்டும், அவர் சொன்னாதான் கேட்போம். அண்ணன் சொன்னா நீ கேப்ப, நான் கேப்பேன், ஆனா இது கேட்காதுடா. இப்ப அவுத்தோட போறீங்களா இல்லையா? கொந்தளிக்கிற இடத்துலயே குண்டு வைக்கிறாங்களே. ஐயோ தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா ப்ளீஸ். என்னடா அவுத்து விட்டுறலாம்? டேய், அவுத்து விட்டா அப்படியே ஓடி போயிடுவான்டா. அப்புறம் அண்ணன் கிட்ட யாரா திட்டுவாங்க? அவுத்து விடலனாலும் அண்ணன் திட்டுதான்டா வாங்க போறீங்க. எட்டமே நாரிடு போகுதுடா. கை கட்டும் கால் கட்டும் அவுத்துறான். எங்க போற? என்னடா பண்றீங்க? சமரா, நெருக்கிற இடத்துல இருக்கிறாங்களே. ஏய், வாய மூட மாட்டேன். இப்படி ஆடுறாராமா குரங்கு மாதிரி ஆக்கிட்டாங்களே நம்மள. ஏய், உங்க பிரச்சனை. கயிறை கொஞ்சம் கொஞ்சமா விடுவேன். அந்த மரத்துக்கு பின்னாடி போனோமா வந்தமான்னு இருக்கணும். ஏய், பேர் என்னடா? பின்னாடி உட்காந்து குத்து வச்சு குடும்பமாடா நடத்த போறேன். அவசரத்தை புரிஞ்சுக்க. சரிப்பா. திரும்ப இழுக்கிறாங்களே, போக விடுவாங்களா மாட்டாங்களான்னு புரியல. இப்ப என்னடா அவங்க பிரச்சனை? கயிறை அவுத்துட்டு ஓடணும்னு மட்டும் நினைச்ச மிதிக்கிற மிதில தெரிச்சு போயிரும். இப்ப நீ விடல, இங்கே தெரிச்சு போயிரும். விட்டு தொலைங்கடா. உட்படாத வந்து சேர்றாங்க பாரு, நமக்கு கிரக பிடிச்சவங்க.
வணங்கண்ணா. இங்க என்னடா கயிறை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, காப்பாற்ற வந்தானா அந்த பொண்ணோட மாமன். அவனுக்கு வயிறு சரியில்லையா, தப்பிச்சு போயிடுவான்னு கயிறை கட்டி மரத்துக்கு பின்னாடி அனுப்பிச்சிருக்கேன். சரி, அந்த பொண்ணுங்க உள்ள இருக்கானே. சண்டித்தனம் பண்ணாம ஒழுங்கா தானே இருக்கா? இருக்கானே. சரி, பத்திரமா பாத்துங்கடா. சரிண்ணே. ஏண்டா கோபிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சு? இல்லடா, அவங்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. என்னடா சொல்ற? அவன் தங்கச்சியை திட்டு வந்திருக்கோம், ஒரு பதட்டமே இல்லாம இருக்கான். பதட்டமா தான்டா இருக்கான். அவன் பதட்டமா இருக்கிறது நேத்து அவன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கையில எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அப்படின்னா இன்னும் வரக்கானுமேடா. டேய், அந்த ரேவதியும் தங்கவேலையும் எங்க மறைச்சு வச்சிருக்கானோ அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரணும்லடா. அது கொஞ்சம் டைம் வேணும்ல, அதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏய், அவன் சொன்ன மாதிரியே ரேவதியும் தங்கவேலையும் கூட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க, அவன் தங்கச்சியை நம்மளும் விடணும்ல. அந்த பொண்ணை வச்சு நாம என்னடா பண்ண போறோம்? அதனால பொண்ணு அனுப்பிடலாம். ஆனா ஊருக்கு மத்தியில என்ன கேவலப்படுத்தின அந்த கோபி பையல நான் சும்மா விட மாட்டேன்டா. காலம் பூரா நொண்டிக்கிட்டே திரியிற மாதிரி அவன் கையும் காலையும் உடைச்சு அவனை மூளையில உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு அனுப்பி வைக்கணும். அதை மறந்துடாது. சரிடா. வாங்கப்பா, வாங்கப்பா. சம்பந்தி, விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பரபரத்து போயிட்டோம். அத ரெண்டு பேரும் ஓடி வந்தோம். எவ்வளவு தைரியமா பட்ட பகல்ல வீடு புகுந்து பொண்ணை தூக்குறான்னா எந்த நம்பிக்கையில நாமெல்லாம் வாழறது? யாரோ ஒருத்தர் யாரையோ பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டை குறி வைக்கிறா பாருங்க. இது விதின்னு சொல்லாம வேற என்னங்க சொல்றது? ஏமா, மாப்பிள்ள தனியாக போயிருக்காரு? இல்லைங்கய்யா, கூட காஜாவும் சம்பந்தமும் போயிருக்காங்க. என்னம்மா அது? காரியம் பெருசா இருக்கும்போது காஜாவும் சம்பந்தமும் போதுமாமா துணைக்கு? சொல்லியிருந்தா நான் ஆளுகளை தயார் பண்ணி துணைக்கு அனுப்பிச்சிருப்பல. சரி, என்கிட்டயாவது சொல்லல, நெல்லியாண்டவர் அண்ணன்ட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆள் சேர்த்துக்கிட்டு போனா சண்டைக்கு போற மாதிரி இருக்கும். கீதாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருந்தா கோபி யாருக்கு சொல்லாம காஜாவையும் சம்பந்தத்தையும் மாத்திரம் கூட்டு போயிருக்கா. மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சுங்களா? இது வரைக்கும் எந்த தகவலும் வரலம்மா. என்னங்க இது? இந்த குடும்பத்துக்கு சங்கட்டத்துக்கு மேல சங்கட்டமா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கேன். ஏமா மகா, பிரசாத் மாப்பிள்ளையோட நிலைமை என்னாச்சு? ஏதாச்சும் ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லப்பா. என்னம்மா இது? ஒரு பக்கம் கீதா, இன்னொரு பக்கம் பிரசாத் மாப்பிள்ளை. சம்பந்திக்கு வேற உடம்புக்கு சரியில்லை. சம்பந்தி அம்மா, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். நான் ஒரு ஆள் அந்த ஊர்ல இருக்கும்போது என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்ய மாட்டேனா? ஏமா மலரு, மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேளுமா. போலீஸ் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேளு. ஐயோ, போலீஸ்லாம் வேணாங்க. போலீஸ்க்கு போனா பொண்ணை உருப்படியா பார்க்க முடியாதுன்னு அவன் மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் கொடுத்த புகாரை கூட நாங்க வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிருச்சு. சரி சம்பந்தி, அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போய் சம்பந்திக்கு துணையா இருக்கேன். ஐயாவுக்கு துணையா என் வீட்டுக்காரர் இருக்காருங்க. மலரு, ஒரு நிமிஷம் இப்படி கொஞ்சம் வாமா. சொல்லுங்கப்பா. என்னம்மா, வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சதுல இருந்து நான் பாக்குறேன், இப்படி அழுதுகிட்டே இருக்கேம்மா. அப்பா, கல்யாணம் ஆவாத என் நாத்தனார் தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையில அழுக வராம எப்படி பறக்கும்? அழுக மட்டும் இல்லப்பா, ஆத்திரமும் வருது. அதெல்லாம் சரிதான் மலரு. ஆனா மாசமா இருக்கிற பொண்ணு இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லம்மா. என் குழந்தை எல்லாத்தையும் தாங்குமா. மலரு, நான் தப்பா சொல்லலாமா? உன் மேல இருக்க அக்கறையில சொல்றேன். நீ யோசிச்சு பாரு,
இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் உன் வாழ்க்கை சங்கடப்பட்ட பொழுதாவே போயிருக்கு. இப்படியே காலம் முழுவதும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போ மலரு. அம்மா உனக்கு ஏதாவது இருக்குதாம்மா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ண சொல்ற? தப்பா நான் என்ன மலரு சொல்லிட்டேன்? இந்த வீட்டு பொண்ணை காணுமா? என்ன ஆகுமா ஏதாகுமான்னு ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் பாதிரி போய் உட்கார்ந்துருக்கோம். நீ என்னன்னா பத்திரமா இருக்கிற உன் வீட்டு பொண்ணை பத்தி கவலைப்படுற. எதுக்கு சொல்றேன்னு தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கு மேல நீ ஆத்திரப்படு. அப்பா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இந்த வீட்டுல ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு காரியம் நடந்திருக்கு. எல்லாரும் நொந்த நூலாயி போய் உட்கார்ந்துருக்கோம். எந்த நிலைமையில நான் இதை விட்டு விலகி நான் உங்க வீட்டுல வந்து வசதியா இருக்கணுமா? எப்படிப்பா முடியும்? இது ஏன் வீடுப்பா. துக்கமோ சந்தோஷமோ என்னால இதுல இருந்து வெளியில வர முடியாது. எதுவா இருந்தாலும் முன்ன நின்னு சமாளிக்கணுமே தவிர தள்ளி போய் நின்னு என்னால வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா. உன்னை யாருமா வேடிக்கை பார்க்க சொன்னது? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நம்ம வீட்டுல இருந்து பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாரும் சாஞ்சு அழும்போது தோல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லப்பா. நானும் போயிட்டா எங்க அத்தைக்கும் மாமாக்கும் யாரு ஆறுதல்? ஏன் சௌரியத்துக்கு நான் போயிடுவேன், மகா சௌரியத்துக்கு அவ போயிடுவா, காமு சௌரியத்துக்கு காமு போயிடுவா. அப்புறம் இங்க யாருப்பா இருப்பாங்க? அத்தை என்ன தூண்ல முட்டிட்டு அழுவாங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அத்தைக்கு ஆறுதல் சொல்ல முடியுதோ இல்லையோ, கூட சேர்ந்து அழுவாவது முடியுது. அந்த துணையை ஏன்பா நீக்க பாக்குறீங்க? ஐயோ மலரு, நாங்க நீக்க பாக்கல, கஷ்டம்தான், நாங்க இல்லங்கல. ஆனா ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளையா எங்க மகளோட கஷ்டத்தை நாங்க பாக்கணும் இல்லையாமா? உங்க மக அதுக்கு ஒத்துக்கல. விட்டுருங்க, அவ கஷ்டத்தை அவளே பாத்துப்பா. அவ கஷ்டத்தோட சேர்த்து இந்த வீட்டோட கஷ்டத்தையும் பாத்துப்பா. என்ன நம்பி இந்த வீட்டை விட்டுட்டு போயிருக்கிறாருமா அவரு. நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா என்ன பத்தி என்னமா நினைப்பாரு அவரு? நீங்க இந்த வீட்டோட கஷ்டத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா அடுத்தடுத்து வர கஷ்டம் தான் இந்த வீட்டையே ஒண்ணாக்கி வச்சிருக்கு. காசு வந்தப்பெல்லாம் ஒற்றுமை படாத இந்த குடும்பம் கஷ்டம் வந்த பேரு தான் இந்த குடும்பம் ஒற்றுமைப்பட்டிருக்கு. நான் வேலைக்கு போற மூலமா இந்த ஒற்றுமையை பலவீனப்படுத்த விரும்பல. சரிம்மா, நாங்க உன்னை கட்டாயப்படுத்தல, உன் இஷ்டப்படி. மலரு, நீ இப்ப வரணும்னு கூட நான் சொல்லல. வந்து 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு போ. அது உனக்கும் சரி உன் குழந்தைக்கும் சரி ஒரு ஆறுதலா இருக்குமா. நீ வரணும்னு நினைச்சீன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் காரை அனுப்பி வைக்கிறேம்மா. அது அப்புறம் பாத்துக்கலாமா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன நீங்க வீட்டுக்கு கூப்பிட்ட விஷயம் எல்லாம் அத்தைக்கு மத்தவங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா இந்த நிலைமையில வீட்டுக்கு கூப்பிடுறாங்களேன்னு தப்பா நினைக்க போறாங்க. இல்லம்மா, நாங்க எதுவும் சொல்லல. சரி உள்ள வாங்க. சரிம்மா போ. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பாட்டு திடுதப்புல வந்து நிக்கிறோம் குற்றாலத்துல. குற்றாலத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? காளிதாஸ் போன் பண்ணி வர சொன்னதால வந்திருக்கோம். இப்ப நம்ம அவனுக்கு போன் பண்ணி அப்பா நாங்க ஆளுகளை கூட்டு வந்தோம், எங்க வரணும்னு தான் கேட்கணும். அதுக்கப்புறம் எதுக்குன்னு நம்ம போன் பண்ணிக்கிட்டு அவன் கேக்குற தங்கவேலூர் ரேவதியும் நம்ம கிட்ட இல்ல, தேவையில்லாம போன் பண்ணா நாம தான் மாட்டிப்போம். டேய், நம்ம தங்கச்சி அவன்கிட்ட மாட்டிட்டு இருந்தா, அவன் போன் பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு நம்மளால அமைதியா இருக்க முடியும்? ஆமா கோபி, நம்ம துணிஞ்சு இங்க வந்துட்டோம். அவன் போன் பண்ணா நம்ம காத்திருந்து விஷயத்தை தள்ளி போறதை விட அவனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடலாம். நீ அவனுக்கு போனை போடு. வந்துட்டாரு அட்வைஸ் பண்ண. ஏற்கனவே பிரசாத்துக்கு அட்வைஸ் பண்ணி நடு ரோட்ல நிப்பாட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு, உங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டிடுவாரு. சம்பந்தம், நான் அப்படி என்ன அட்வைஸ் பண்ணிட்டேன்? கோபி சொன்னதை சரின்னு தானே சொன்னேன். பெரிய ஆளியா நீ? இவ்வளவு நாள் பிரசாத்துக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப அதே ஜால்ரா கொண்டு வந்து என் மச்சானுக்கு அடிக்கிற. அது எப்படியா ஜால்ரா போடும் போது சத்தம் மாறாம போடுற? பெரிய ஆளா தான் இருப்ப போல. அதானே இவர் பேசுறது செய்யற வேலையும் கரெக்டா தப்பான்னு சொல்றதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம். நீங்க வாயை மூடுங்க. அப்படியே வட்டச்சாளர வண்டு முருகன் மாதிரி தலைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. வட்டச்சாளர் இல்ல, இது சொட்ட செயலாளர். வாய முடியல. என்ன விஷயமா வந்திருக்கோம் நம்ம? அந்த சீரியஸ்னஸ் மனசுல கொஞ்சமா இருந்துச்சுன்னா இப்படி வெட்டி பேச்சு பேசுவீங்களா? முதல்ல காளிதாஸ் போனை போட்டு என்ன ஏதுன்னு கேக்குறேன். என்னடா அவன்கிட்ட ஒரு போனையும் காணும். ஆமாண்டா. டேய், கோபி கால் பண்றான்டா.
பேசுறேன். ஹலோ ஹலோ காளிதாஸ் சாரா? சொல்லுங்க சார், நான் கீதாவோட அண்ணன் கோபி பேசுறேன். சொல்லுங்க. இங்க நான் குற்றாலத்துக்கு வரேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டேன் சார். ரேவதியும் தங்கவேலையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். என் தங்கச்சி அங்க பத்திரமா இருக்குல்ல சார்? இங்க பாருங்க கோபி, நான் சொன்ன மாதிரி உங்க தங்கச்சி பத்திரமா பாதுகாப்பா இருக்கா. உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ரேவதி என் கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் தங்கச்சி உன் கையில இருப்பா. சார், இப்ப நான் இவங்கள உங்க கையில ஒப்படைக்கணும். எங்க வரணும்னு சொல்லுங்க சார், உடனே வந்துறேன் சார். நான் என் இடத்தோட அட்ரஸ் சொல்றேன், நீ அங்க வந்துரு. உங்க இடத்துக்கா சார்? அது சரியா வராது சார். எந்த நம்பிக்கையில சார் உங்க இடத்துக்கு வர முடியும்? ஏன் என் இடத்துக்கு வரதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சார்? அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்போது ஒத்த ஆளா அருவாளை தூக்கிட்டு வந்தாங்க சார். நீங்க இப்ப உங்க இடத்துல உங்க ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்க இடத்துக்கு நாங்க தனியா வர்றதுங்கிறது இல்ல சார். அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு சார். எது நீ யோசிக்கிறியா? நான் யோசிக்கணும். நான் என் ஆட்களோட வந்தப்ப என் அருவாளை புடுங்கி என் கழுத்திலே வச்சு எஸ்கேப் ஆனவன் தானே நீ. இப்போ உன் தங்கச்சியை மீட்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருப்ப. உன்னைய நம்பி நான் எப்படி பொது இடத்துக்கு வர்றது? சார், இப்போ உங்களுக்கு தேவை ரேவதி, எனக்கு தேவை என் தங்கச்சி. நீங்க ஒரு பொது இடத்தை சொல்லுங்க, அங்க 2 பேரும் மாத்திக்குவோம். நீ ரேவதியும் தங்கவேலையும் கூட்டிட்டு வந்திருக்கியா இல்லையான்னு தெரியாம உன் தங்கச்சியை கூட்டி நான் எப்படி பொது இடத்துக்கு வர்றது? அதனால ரேவதியும் தங்கவேலும் உன்கிட்ட தான் இருக்காங்கன்னு நீ முதல்ல ப்ரூவ் பண்ணு. உன் தங்கச்சி என்கிட்ட இருக்கான்னு நான் ப்ரூவ் பண்ணல. நீயும் அதே மாதிரி ப்ரூவ் பண்ணு, அப்புறம் மத்தத பேசிக்கலாம். சார், என்ன சார் சொல்றீங்க? ரேவதியும் தங்கவேலும் எங்க கூட இருக்காங்கறத ப்ரூவ் பண்ணுமா? என்ன சார், எப்படி சார்? எனக்கு ஒண்ணும் புரியல. என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன நீ நம்ப மாட்ட, உன்னை மட்டும் நான் நம்பணுமா? சார், இப்ப என்ன பண்ணணும் சார்? சொல்லுங்க சார். அவங்க பக்கத்துல பாத்ரூம் போயிருக்காங்க. வந்த உடனே வேணா உங்களுக்கு ஃபோன் போட்டு பேச சொல்லட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம். அவங்க வந்த உடனே போட்டோ எடுத்து என் நம்பருக்கு அனுப்பு. அது வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஹலோ சார். என்ன மச்சான்? ரேவதியும் தங்கவேலையும் போட்டோ எடுத்து அவன் போனுக்கு அனுப்ப சொல்றான். எது போட்டோ எடுத்து அனுப்பணுமா? ஆளே இல்லாம எப்படி போட்டோ எடுத்து அனுப்ப முடியும்? ஆளை கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க, வாடான்னு சொல்லி வர சொல்ல வேண்டியதானே? மச்சான், அவங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிற போட்டோ என்கிட்ட இருக்கு. விளையாட்டுதான் பேசிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்கேன். சும்மா விளையாட்டுத்தனமா பேசல. அன்னைக்கு நக்கலா பேசுனீங்களா? உன் போன்ல போட்டோ எடுக்கிறேன், என்ன உன் போனை கிஃப்டாவா கொடுக்க போறேன்னு. அன்னைக்கு எடுத்த போட்டோ இப்ப இன்னமும் என் போன்ல வச்சிருக்கேன், வேணா பாருங்க. சூப்பரியா சம்பந்தம், என்ன சம்பந்தம் நீ? ஐயோ, பெரிய ஒரு This is gift for you. தேங்க்ஸ் சார். இங்க பார். இதான் காளிதாஸோட நம்பர். இந்த நம்பருக்கு அது அப்படியே நம்பர். நீ அனுப்புன போட்டோ வந்துருச்சு. ரேவதி உங்ககிட்ட தான் இருக்கிறான்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். ஆமா, அந்த ரேவதியும் அந்த கூலிக்கார பையலையும் ஒண்ணா நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது போட்டோ எடுக்கும்போது தவறுதா செஞ்சப்பா சார். அதான் 2 பேரும் கைங்களமா இங்க கூட்டு வந்துட்டேன் சார். இப்போ எங்க வரணும்னு சொல்லுங்க சார், வந்துறோம். ரேவதிக்கு அந்த பயலுக்கு இதான் கடைசி சிரிப்பு. சார், எங்க வரணும்னு சொல்லுங்க சார். காமனான ஒரு இடத்த சொன்னா அங்க நான் கூட்டு வந்துடுவேன் சார். நான் இப்ப வெளியில இருக்கேன். நான் வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். போய் உன் தங்கச்சி வேற கூட்டிட்டு வரணும்ல, அதனால இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சந்திக்கலாம். நீ மெயின் ஃபால்ஸ் கிட்ட வந்துரு. வரும்போது அந்த 2 ஓடுகாலையும் கூட்டிட்டு வந்துரு. நான் உன் தங்கச்சியோட வந்துடுறேன், கை மாத்திக்கலாம். சரியா? சரிங்க சார். நானும் அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிட்டு அங்க வந்துடுறேன் சார். தங்கச்சியை கூட்டு வந்துருங்க சார். தேங்க்யூ சார். வச்சிருங்க சார். போலாம் மச்சான். ஏன் கோபி, நம்ம அவனுக்கு போட்டோ அனுப்பிச்சோம், அவங்க நம்ம கூட தான் இருக்கான்னு அவன் நம்பிட்டான். இப்ப அவன் வர சொல்ற இடத்துக்கு தங்கவேலு ரேவதி இல்லாம எப்படி போறது? யா, நான் கேட்ட கேள்வியை திரும்பி கேக்குறேன். என்னடா அதானே? ஏண்டா என்னங்கடா அது? கேள்வி எப்படி கேட்டானடா? அர்த்தம் ஒண்ணுதானே மச்சான்? அர்த்தம் ஒண்ணுதான். இதுக்கு என்ன பதிலு? அவங்க 2 பேரும் இல்லாம நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? இங்க பாரு, அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அவனை சந்திக்கிறதுங்கிற முடிவுல வந்துட்டோம். முதல்ல அவனை சந்திப்போம். பக்கத்துல கீதா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அத பார்த்த உத்வேகத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கீதாவை கூட்டிட்டு வந்துருவோம். வாங்க, முதல்ல போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு மெயின் ஃபால்ஸ்ல வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் அருவா சண்டையா? இந்த தடவை எத்தனை பேர் அருவாளை தூக்கிட்டு வர போறாங்களோ?